Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல May 26th daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first, public health emergency of international concern was issued by which organization? அதாவது பொது சுகாதார அவசர நிலை என்பது எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி WHO. அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதை இஷ்யூ பண்றாங்க. இப்ப ரீசெண்டா காங்கோ அண்ட் உகாண்டால ஏற்பட்டிருக்கக்கூடிய எபோலா அவுட் பிரேக்னால இந்த ரெண்டு ரீஜியன்ஸையுமே பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் இஸ் த நோடல் ஏஜென்சி ஆஃப் விச் ஆர்கனைசேஷன்? அதாவது தேசிய ஒரு சுகாதார இயக்கத்திற்கு எந்த அமைப்பு ஒருங்கிணைப்பு முகமையாக உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ICMR. அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தான் இதுக்கான நோடல் ஏஜென்சியா இருக்காங்க. இப்போ இந்த நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷனோடைய 5th சயின்டிபிக் ஸ்டேரிங் கமிட்டி மீட்டிங் நியூ டெல்லியில் நடந்து முடிஞ்சிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ் என்ஹான்ஸ் பண்றதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், PM ஸ்ரீ ஸ்கீம் இஸ் அசோசியேட்டட் வித் விச் செக்டர்? அதாவது PM ஸ்ரீ திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஜுகேஷன். இதுல PM ஸ்ரீக்கான அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. இப்போ ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த PM ஸ்ரீ ஸ்கீமை வெஸ்ட் பெங்கால் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான MOU சைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்மைல் மிஷன் இஸ் a joint space mission between which two countries? அதாவது ஸ்மைல் திட்டம் என்பது எந்த நாடுகளின் கூட்டு விண்வெளி திட்டமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி யூரோப் அண்ட் சைனா. இதுல ஸ்மைலுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோலார் விண்ட் மேக்னட்டோஸ்பியர் அயனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர். சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் சோலார் விண்ட் கிட்ட இருந்து எர்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஷீல்டு பத்தின ஸ்டடியை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இன்ஸ்பேஸ் இஸ் an autonomous ஏஜென்சி அண்டர் விச் டிபார்ட்மெண்ட்? அதாவது இன்ஸ்பேஸ் என்பது எந்த துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இன்ஸ்பேஸோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக இன்ஸ்பேஸ் சார்பா இப்போ ஒரு மீட்டிங் ரீசெண்டா நடந்து முடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், ஆயுஷ் அனுதான் போர்ட்டல் வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது ஆயுஷ் அனுதான் போர்ட்டலை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தி உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஆயுஷ் தொடர்பான சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ்க்கு வழங்கக்கூடிய கிராண்ட்ஸ் அதாவது ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், டீம் இனிஷியேட்டிவ் இஸ் a சப்ஸ்கீம் அண்டர் விச் ப்ரோக்ராம்? அதாவது டீம் முன்முயற்சி என்பது எந்த திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு துணை திட்டமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி RAM ப்ரோக்ராம். இதுல டீமோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் எனேபிள்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங். இதுல ரேம்ப் அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைசிங் அண்ட் ஆக்சலரேட்டிங் MSME பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட், பிரிக்ஸ் யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் 2026 ஹெல்ட். அதாவது 2026 பிரிக்ஸ் இளைஞர் தொழில் முனைவோர் செயற்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இண்டோர். இந்த மீட்டிங்கோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ் இன்னோவேஷன் கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. நெக்ஸ்ட், who has been appointed as a chairperson of the committee on empowerment of women? அதாவது பெண்களுக்கான அதிகாரமளித்தல் குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி டகுபதி புரந்தேஸ்வரி. நெக்ஸ்ட், who became the first women officer in Indian Air Force to earn CAT A QFI certification? அதாவது இந்திய விமானப்படையில் CAT A QFI சான்றிதழ் பெற்ற முதல் பெண் அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சானியா. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஜூனியர் இன்ஸ்ட்ரக்டர்ஸை ட்ரெயின் பண்றதுக்கான ஹையஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேடிங் தான் இந்த CAT A QFI சர்டிபிகேஷன். சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட், விச் புக் வந்த 2026 இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்? அதாவது 2026 ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை எந்த புத்தகம் வென்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாய்வான் டிராவலாக். வருஷம் யுனைடெட் கிங்டம்ஸ் அண்ட் அயர்லாந்துல பப்ளிஷ் ஆகக்கூடிய பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் ஃபிக்ஷனுக்கு வழங்கக்கூடிய ஹையஸ்ட் ஹானர் தான் இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். இந்த வருஷம் இந்த பிரைஸை தாய்வான் டிராவலாக் அப்படின்ற புக் தான் பெற்றிருக்கு. இந்த புக்கை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லின்கின். சோ இந்த ஒரு அவார்டுக்கு வழங்கக்கூடிய பிரைஸ் மணியை இந்த புக்கோடைய ஆத்தரும் டிரான்ஸ்லேட்டரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், கும்பல்கார் ஃபோர்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? அதாவது கும்பல்கார் கோட்டை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜஸ்தான். இப்போ ரீசெண்டா இந்த கும்பல்கார் ஃபோர்ட்டை கிரேட் வால் ஆஃப் சைனாக்கு அடுத்து வேர்ல்ட்ஸ் செகண்ட் லாங்கஸ்ட் சர்வைவிங் வாலா யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இதே கும்பல்கார் ஃபோர்ட்டை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா 2013 ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஆரவலி ஹில்ஸ்ல ராணா கும்பா அவர்களால் 15th செஞ்சுரியில பில்ட் பண்ணப்பட்ட ஃபோர்ட் தான் இந்த கும்பல்கார் ஃபோர்ட். மேவாரோடைய மிக முக்கியமான மிலிட்டரி ஸ்ட்ராங் ஹோல்டா இந்த ஒரு ஃபோர்ட் இருந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபோர்ட்டோடைய டோட்டல் ஸ்ட்ரெச் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 36 கிலோமீட்டர்ஸ். சோ அதனாலேயே இந்த ஃபோர்ட்டை வந்து கிரேட் வால் ஆஃப் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் த எக்ஸைஸ் பிரகதி 2026? அதாவது பிரகதி 2026 பயிற்சியை எந்த மாநிலம் நடத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேகாலயா. இதுல பிரகதியோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மிஸ் ஃபார் growth அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியன் ஓஷன் ரீஜியன். பூட்டான், இந்தோனேஷியா, நேபாள் இந்த மாதிரி 12 இந்தியாவுடைய ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் இந்த எக்ஸைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரீஜனல் மிலிட்டரி கோஆபரேஷன் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் டிஃபென்ஸ் டைஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இந்தியன் ஆர்மி தான் இந்த ஒரு எக்ஸைஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க. செமி மவுண்டேனியஸ் அண்ட் ஜங்கல் டெரைன்ஸ்ல கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நடக்கக்கூடிய 2 weeks எக்ஸைஸ் தான் இந்த எக்ஸைஸ் பிரகதி 2026.
நெக்ஸ்ட் பாரத் டெக்ஸ் 2026 ஈவென்ட் ஆப் வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது பாரத் டெக்ஸ் 2026 நிகழ்வு செயலியை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். அதாவது ஜவுளி அமைச்சகம் தான் இந்த ஒரு ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. ஜூலை 14ல இருந்து ஜூலை 17 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் குளோபல் டெக்ஸ்டைல் ஈவென்டான பாரத் டெக்ஸ் 2026 சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆப்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட் அசிஸ்டன்ட், பிசினஸ் மேட்ச் மேக்கிங், நெட்வொர்க்கிங் டூல்ஸ், ரியல் டைம் அப்டேட்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், விச் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அவார்ட் த அக்ரிகோலா மெடல் டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி? அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அக்ரிகோலா பதக்கத்தை வழங்கிய சர்வதேச அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி FAO. அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் ஆன ரோம்ல இந்த ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்டை இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நியூட்ரிஷன், பாவர்ட்டி ரிடக்ஷன் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல இண்டிவிஜுவல்ஸோட கான்ட்ரிபியூஷனை ரெகனைஸ் பண்ணி FAO டைரக்டர் ஜெனரலால வழங்கக்கூடிய ஹையஸ்ட் ஹானர் தான் இந்த அக்ரிகோலா மெடல். இப்ப இந்த ஒரு அவார்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி ரீசென்ட்லி ஜாயின்ட் இந்தியா சுக்ரயான் மிஷன்? அதாவது இந்தியாவின் சுக்ரயான் திட்டத்தில் சமீபத்தில் எந்த நாடு இணைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்வீடன். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் ஸ்வீடன் இந்த ஒரு மிஷன்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட ஒரு மிஷன் தான் இந்த சுக்ரயான் 1. இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வீனஸ் மிஷன்ன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மிஷனோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். இந்த மிஷனுக்கான அப்ரூவல் எப்போ வழங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2024. இந்த மிஷன் எப்ப லான்ச் பண்றதுக்காக ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 2028. இந்த மிஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வீனஸோட சர்ஃபேஸ், சப்சர்ஃபேஸ், அட்மாஸ்பியர் பத்தி மட்டும் இல்லாம அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ்ல சன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பத்தின ஸ்டடியை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த மிஷன்ல ஸ்வீடனும் ஜாயின் பண்ணியிருக்கிறது இந்த மிஷனுக்கான ஆடட் அட்வான்டேஜா கன்சிடர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், குளோபல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபார் பில்டிங்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 2026 வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது கட்டிடங்கள் மற்றும் கட்டுமானத்திற்கான உலகளாவிய நிலை அறிக்கை 2026 எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி UNEP. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குளோபல் ஜிடிபில பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் குளோபல் ஜிடிபில இந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 11 to 13% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு, குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல இந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 9% ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணப்படுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குளோபல் கார்பன் எமிஷன்ல இந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 37% கான்ட்ரிபியூட் பண்றதா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், தேர்ட் இந்தியா நார்டிக் சமிட் வாஸ் ஹெல்ட் அட். அதாவது மூணாவது இந்திய நார்டிக் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நார்வே. கிரீன் டெக்னாலஜியை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இந்தியாவுக்கும் நார்டிக் கண்ட்ரீஸ்க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கோஆபரேஷன் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சமிட் நடந்து முடிஞ்சிருக்கு. டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன் இந்த 5 கண்ட்ரீஸும் தான் நார்டிக் கண்ட்ரீஸ்ன்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், விச் கம்பெனி டெவலப் த சூர்யாஸ்திரா ராக்கெட் சிஸ்டம்? அதாவது சூர்யாஸ்திரா ராக்கெட் அமைப்பை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நைப் லிமிடெட். எனிமியோட கமெண்ட் சென்டர்ஸ், ரேடார் சைட்ஸ், லாஜிஸ்டிக் ஹப்ஸ் இந்த மாதிரி பிரிசைஸா ஸ்ட்ரைக் பண்றதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் யூனிவர்சல் மல்டி கேலிபர் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் தான் இந்த சூர்யாஸ்திரா ராக்கெட் சிஸ்டம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூனிஷன்ஸ் அதாவது வெவ்வேறு வகையான வெடிமருந்துகளை ஃபயர் பண்றதுக்கான கேப்பபிலிட்டியை கொண்ட இன்டர்சேஞ்சபிள் மாடுலர் பார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது தேசிய நிலையான கடலோர மேலாண்மை மையத்தை எந்த அமைச்சகம் நிறுவியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அதாவது சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் தான் இந்த ஒரு சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி கோஸ்டல் அண்ட் மெரைன் எக்கோசிஸ்டம்கான சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக 2011ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சென்டர் தான் இந்த நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை. இப்போ ரீசெண்டா இந்த நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய வெட்லாண்ட்ஸ் தொடர்பான டாக்குமெண்டேஷனை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பர். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுரை TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.